வெல்கம் பேக் டு நிலோஸ் ஹாலோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அற்புதமான அமர்க்கலமானன்னு நானே பில்டப் பண்ணிக்கூடாது. பட் ஆனால் நான் நிறைய பேருக்கு வந்து முடி வெட்டிருக்கேன். பட் ஆனால் ஏன் முடியை வெட்டி ஒரு டொனேட் பண்ணணும் அப்படின்னா நான் கனவுல கூட நினச்சே பார்க்காத ஒரு விஷயம். இது வந்து ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணி 𝙗𝙧𝙗𝙧𝙗 ஹேர் டொனேஷன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு பண்ணலான்னு வந்துட்டேன் நான். அன்பு தம்பி வந்துட்டு அருண் ராம்ஸ், அது என்ன ராம்ஸ், சரி ஓகே ஃபைன். சரி இவன் தான் வந்துட்டு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வந்துட்டு ஏக்கா இவ்வளோ வந்து முடி வெட்டுற இதையே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே நல்லதா இருக்கு, நல்லதா ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டு முடி வெட்டி அவங்க முடி எடுத்துட்டு போய்க்குவாங்க. ஸோ வந்து இட்ஸ் லைக் ஹேசல் ஃப்ரீ, நம்ம எங்கேயுமே வந்து அலைய தேவை கிடையாது, ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். அவங்க வந்து அழகாக டொனேட் பண்ண ஹேரை வாங்கிட்டு போயிடுவாங்க. லைக் என்ன காசு எதுவும் வாங்க மாட்டீங்க. அப்புறம் வந்துட்டு லைக் டேமேஜ் ஹேர் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட முடி வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக அது பேர் என்ன கலர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் யோசிச்சேன் கலர் பண்ண ஹேர் எப்படி வந்து டொனேட் பண்ணுறது அப்படின்னு. நமக்கு மனசாட்சி வேணாமான்னு. பட் ஆனால் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது சொன்னோன்னே சரி ஓகேவா நீ பண்ணலாம், இதுதான் முதல் வேலை அப்படி சொல்லி வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அதனால் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதை சொல்லிடுறேன் நான். டைரெக்டாக போயிட்டு முடியை வெட்டிட்டு இப்போ நாங்கள் இது முடிச்சுட்டு அடுத்த ஒரு பிளேஸ் போயிட்டு அழகாக ஹேர் கட்லாம் பண்ண போகிறோம். அது அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவோட. மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இவ்வளோ குட்டியாக நம்ம வெட்டினதே கிடையாது அப்படி சொல்லிட்டு. பட் ஸ்டில் நம்ம யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து முடி வெட்டும் போது என்னக்கா இவ்வளோ டென்சிட்டி இருக்குது, இவ்வளோ டென்ஸாக இருந்தால் முடி எப்படி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு சைடே இப்படி இருக்குன்னு அவன் திட்டிகிட்டே வெட்டிகிட்டு இருந்தான். ஓகே ஃபைன், நீ எதுக்கடா கஷ்டப்படுற, இரு கூடு நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வாங்கி நான் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து முடி வெட்டி கொஞ்சம் பழக்கம் கடகடன்னு வெட்டிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ஹேர். எனக்கே வந்து பார்த்துட்டு என்னது வெட்டிட்டேனா, என்னடா அது இவ்வளோ முடி வெட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் ஆனால் முடி வெட்டினதுக்கு அப்புறமா என்னோட மண்டே லைட் வெயிட் ஆயிடுச்சே. இப்போ நம்ம வந்து அப்படி கட் பண்ணால் Page3salonல இருக்கிறோம். ஸோ வந்து டோர்ஸ்டெப் ஹேர் டொனேஷன் அவங்க வந்துட்டு இந்த Page3 அந்த சலூன் கூட கொலாபரேஷனில் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் நான் தான் லாஸ்ட். பிகாஸ் ஏன்னா இப்போ வந்து அப்பப்போ ஆஃபர் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சிது. ஸோ வந்து நம்ம முடி கொடுத்தா அவங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு சலூன் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யார் தான் வேணாம் சொல்வா. ஸோ அதனால் நானும் கிளம்பி வந்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு முடியெல்லாம் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் டோர்ஸ்டெப் ஹேர் டொனேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பப்போ என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்குதோ அவங்க வந்து உங்களுக்காக அது என்னவோ அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ரொம்பலாம் பேசாமல் உள்ளே போக போகிறேன், என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறேன். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். எங்க நாம போறோம்? முடி வெட்டுறதுக்கு. என் மூஞ்சி இப்பெல்லாம் பல்லோட வந்திருக்கேன். சில இப்போ வந்து நான் கொஞ்சம் எலைட்டா பாஷ் அப்படி பண்ணேன். பிகாஸ் திஸ் பிளேஸ் லுக்ஸ் லைக் சோ எலைட். எனக்கு ஆல்ரெடி என் முடி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியல. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். அடுத்தடுத்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி actually this is fine. Yeah, this is okay fine. Yeah, highlights, which color you like? Go like a brown or something like this. you want a red with it? Yeah, A bit brown and red color only, only not that much. okay visible enough. Yes, okay shuttle only. இதுவும் நல்லா இருக்கு. இதுதான் I like this. This is nice to me. ஆமா எனக்கு வந்து இதனால தான் எதனா ஹேர் ஸ்பா, ஹெட் மசாஜ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே வந்து நான் முடி வளர்த்து உனக்கு டொனேட் பண்றேன்டா. உண்மை நல்ல வேலை புது கண்ணாடியை போட்டு உடைச்சிருக்கேன். சங்கி மங்கி அடங்கோ, எவ்வளவு நீளமா இருந்த என் முடி. Huh? Space here. Yeah,
Actually, I can't style with anything from childhood. Like dog's sleek hair. ஐயா இந்த கேமராமேன் சரியே இல்லப்பா. என் தங்கச்சி நான் மிஸ் பண்றேன். ஐயோ ஐயோ. அங்க போ அங்க. ஆக்சுவலா முடி வந்து நாங்க ஆல்ரெடி அது என்ன பண்ணி எடுத்துட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து அவங்க கீழே லெவல் பண்ண போறாங்க, மூஞ்சிக்கு ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ண போறாங்க. What happened? When is it last year? Last haircut, I guess in January. Yeah. You make it short that time or? No, actually I had it below hip. Every 90s kid-ஓட வந்து ஒரு ஒரு குமுறல், மன குமுறல் அதுதான். எதுன்னா பாய் கட்டு, மின்னல் கட்டு, பாப் கட்டு, மஷ்ரூம் கட்டு, இந்த மாதிரி இவ்வளோ கட் பண்ணி முடி வளரவே விட மாட்டாங்க. அதனாலே ஐ யூஸ் டு லைக் க்ரோ மை ஹேர். அப்போ இப்போ வந்து இடுப்புக்கு கீழே இருந்த முடியை வெட்டிட்டேன் நான். ஹேரா ஐயோ டயானா கட். பாவம் அந்த மனுஷி வந்து உசுரோட இருந்ததையும் நாங்க வேண்டாம். அது ஈஸி உனக்கு. முன்னே தெரியும். கட்டணும் காசா பணம். டோராவுக்கு டூப் பண்ணணும்னா கூப்பிடுங்க, வந்துருக்கோம். வாங்க நண்பர்களே, முதல்ல முடி, அப்புறம் வெட்டணும், இல்லை சிசர், அப்புறம் முதல்ல தலை குளிக்கணும், அப்புறம் முதல்ல ஷாம்பு போடணும், அப்புறம் பார்ட்டிஷன் எடுக்கணும், கொசு மருந்து அடிக்கிறேன். அழகா இருக்குல்ல? நைஸ் இருக்கு, நைஸ் தான். ஆக்சுவலாக அதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணிட்டுருக்காங்க. அதனால அழகாக தான் இருக்கு. பரவாயில்ல போ. வாழ்க்கையில் நான் இவ்வளோ குட்டியாக முடி வெட்டினது கிடையாது. ஆக்சுவலாக வெட்டலை, டொனேட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் அது சேருதுன்னும் போது ஹாப்பியோ ஹாப்பி. This is the look. எனக்கு வந்துட்டு லைக் லாங் ஹேர் இருந்தபோது கூட நான் ரொம்பலாம் ஆட்ட மாட்டேன். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு ஹேர் ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லுக் கைஸ். என்னால் வந்து கண்ணாடி விட்டு அப்படியே கண்ணை நகர்த்தி உங்கள் பக்கம் பார்த்து பேசணும்னு கூட எனக்கு வந்து வரல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேரை வந்து டொனேட் பண்ணுறதுல தானே ஒரு ட்ரூ ஹாப்பினஸே இருக்குது. ஸோ அதனால இப்போ நாங்கள் அடுத்து வந்து அந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் போக போகிறோம். எய்தர் வந்துட்டு ஆர்டிஆர் கேன்சர் இன்ஸ்டியூட் இல்லைனா வந்து சேட்பேட்டில் இன்னொரு பிளேஸ் இருக்குது. எந்த பிளேஸ் அவைலபிளாக இருக்கோ அங்கே போய் டொனேட் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் திஸ் லுக் ஐ தேங்க் Page3salon. எனக்கு ரொம்பவே ஹாப்பி அண்ட் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ போகலாம், அங்கே போயிடலாம். வாங்க போகலாம். செம்மையாக இருக்குது. அதில் ஹேர் கட்டு க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இப்போது டைரெக்டாகவே வந்து செரியன் ஃபவுண்டேஷன் அண்ட் அங்கே வந்து டொனேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே
இங்கே எழுதி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா டைரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். சப்போர்ட் என்னோட ஹேர் கொடுத்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் மேலே ஆக்கிறதுக்கு ஐ எம் ஹியர் டு சப்போர்ட். ஸோ ஐ எம் லைக் சூப்பர் ஹாப்பி. டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு எங்கே விக் பண்ணுறாங்களோ அங்கேயே கொண்டு வந்து இந்த முடியை சேர்த்து வந்துட்டோம் நம்ம. ஸோ செரியன் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஃபைனலி நீங்களும் உங்களோட முடியை வந்துட்டு இந்த மாதிரி டொனேட் பண்ணிங்க அப்படின்னா லைக் அவங்க விக்கு செஞ்சு போடுற அவங்களுக்கும் அந்த ஒரு மனசு வந்து ஹாப்பியாக இருக்கும், கொடுக்குற நமக்கும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோக்கு நான் வந்து பை சொல்ல போகிறேன். அண்ட் இன்னுமே நீங்கள் வந்து நிலோஸ் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தேன், டே பண்ணுங்கடா, இதுக்கு மேலேயே எப்படா கேட்குறது. ஸோ நான் பை சொல்லிட்டு கிளம்புறேன்.